Hello friends, welcome to my channel Ungu boutique. என் சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ எப்படி நம்ம ஒரு காட்டன் சேரில் வந்துட்டு மாமன் டாக்டர் காம்போ வந்து பண்ணலாம் அப்படின்றத நான் காட்ட போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். அது அப்படியே இப்போ வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். நான் மாமன் டாக்டர் காம்போக்கு சேர்த்து மொத்தமே மூணு மீட்ரு தான் எடுத்திருக்கேன் லைனிங் கிளாத்து. ஃபோல்டட் சைடு ஓப்பன் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைடில் இருந்துட்டு நீங்கள் மார்க்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஷோல்டர் வித் வந்து 4 இன்ச்சஸ், நெக் வித் வந்து 2 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். நெக்கோட டெப்த்து வந்துட்டு ஆக்சுவல் நெக்கோட டெப்த்து வந்து 3 இன்ச்சஸ் தான். பட் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஐஹோல் மாதிரி பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் 5 இன்ச்சஸ் வந்து நெக்கு டெப்த்து வந்து கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் 5 இன்ச்சஸ் கொடுத்துக்கிறேன். பட் ஃப்ரண்ட்டுக்குமே நமக்கு 3 இன்ச்சஸ் தான் வரும். நான் ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரவுண்ட் நெக் வந்து போட்டு விட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஆர்ம் ஹோல் டெப்த் வந்துட்டு 4.5 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். தென் அந்த லைனுக்கு நேராக டேப் வச்சுட்டு தான் நம்ம செஸ்ட்டோட அகலம் வந்து எடுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு 8 இன்ச்சஸ் எடுத்துக்க போகிறேன். நம்ம டாட் பிடிக்கிறது எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல, பட் வந்து கம்மியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது அப்படியே நம்ம ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வெயிஸ்டோட ஹைட் வந்துட்டு நான் 9.5 இன்ச்சஸ் வந்து எடுத்துக்கிறேன். அப்படியே ஒரு 8 இன்ச்சஸ் சேம் அந்த விட்டு வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களோட சேரீ வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, நல்லா சேரீயாக இருக்குது, இல்லை அம்மாவோட சேரீலாம் இருக்குது, ஞாபகத்தமாக செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ டெஃபரெண்ட்டாக நீங்கள் வந்துட்டு என்னை இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். ஸோ நான் சொன்னேன்ல, ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம பேக்குக்கு வந்து நம்ம நெக்கு டெப்த் வந்து 3 இன்ச்சஸ் கிராஸில் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத மட்டும் நெக்கை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பீஸை மட்டும் செப்பரேட் பண்ணி நம்ம இன்னொரு நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக. இப்போ ஒரு பீஸை மட்டும் செப்பரேட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு மட்டும் டீப் நெக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பீஸ் நம்ம கிடச்சிருச்சு. தென் ரிமைனிங் இருக்க லைனிங் பீஸை இந்த மாதிரி டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு, தென் லெஃப்ட் டு ரைட் ஒரு ஃபோல்டுன்னு பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃபோல்டட் எட்ஜில் இருந்துட்டு நமக்கு வெயிஸ்ட்டோட அகலம் வந்து எனக்கு 7 இன்ச்சஸ் வேணும். நான் 8 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம், பட் 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு போச்சுன்னா 7 இன்ச்சஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 7 இன்ச்சஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி லைனிங்கோட லென்த் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கணும். நான் ஒரு 20 இன்ச்சஸ் வச்சுருந்தேன் லைனிங்கோட லென்த்து. இது மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு 2 பீஸ் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு மாமோட லைனிங் பீஸ் கட் பண்ணும்போது சைடில் வந்து நான் ஈவன் பண்ணி விட்டுருப்பேன். அந்த கிளாத்லாம் நான் குழந்தைக்கு ஸ்லீவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த ஸ்கொயர் பீஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நான் மெஷர்மெண்ட் வந்து சைடில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட ஹைட் மட்டும் ஃபோல்டட் எட்ஜ்லேருந்து 6 இன்ச்சஸ் வச்சுக்கிட்டு ஓப்பன் எட்ஜில் 3 இன்ச் டவுன் வச்சுக்கிட்டு பாட்டம் ஸ்லீவ் வந்து 4.5 இன்ச் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் பீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸில் நான் காமிச்சிருக்கேன் எப்படி ஒரு ப்ராப்பரான ஸ்லீவ் பீஸ் வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். எனக்கு அந்த ஸ்லாண்டிங்காக இருக்க அந்த ட்ரையாங்கிள் பீஸே எனக்கு கரெக்டாக இருந்தது பாப்பாவுக்கு. ஸோ சாரீ பீஸில் முந்தானையில் இந்த டிசைன் இருக்குது, அதை மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தென் மேலே கீழே நமக்கு பார்டர் இருக்குல்ல, ஸோ பார்டர் நான் 2 சைட்லையுமே கட் பண்ணி செப்பரேட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா, 2 சைடுமே செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ அப்படியே அந்த சாரீ பீஸ் இருக்குல்ல, அது அப்படியே ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணியிருக்கேன். டாப் டு பாட்டம் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு டாப் பீஸ் இந்த மாதிரி விரிச்சு விட்ட மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே கீழே ஒரு பீஸ் ஃபுல் பீஸ் நமக்கு கிடச்சிரும். ஸோ ரிமைனிங் இருக்க சாரீ பீஸை அதுக்கு முன்னாடி நம்ம முந்தி பீஸ் இருக்குல்ல, முந்தி பீஸில் எனக்கு மேலே மாமுக்கு வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கிட்டேன். அதில் போக மிச்சம் ஒரு கிளாத் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு டாப் பீஸ், பாப்பாவோட டாப் பீஸ் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைன் வைக்கிறோம்ல, அதுக்காக அப்படியே வச்சுக்கிறேன். தென் ரிமைனிங் இருக்க பார்டர் பீஸ், முந்தி பீஸில் இருக்க ரிமைனிங் இருக்க பார்டர் பீஸ்லேயே நான் பாப்பாவுக்கு வந்து அந்த ஸ்லீவ் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, அந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வச்சு பார்க்குறேன். டாப் பீஸை விரிச்சு விட்ட மாதிரி வைக்கணும். ஒரு ஃபோல்டு பண்ணியிருந்தா எனக்கு ஹைட் வந்து கம்மியாக இருக்குன்றதுனால நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டாப் பீஸ் வந்து விரிச்சு விட்ட மாதிரி கார்னரில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு இந்த மாதிரி வேஸ்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அந்த சர்க்கிள்லேருந்து கீழே வந்து நம்ம வந்து இப்போ நமக்கு தேவையான ஹைட் வந்து எனக்கு 22 இன்ச்சஸ் வேணும். 22 இன்ச்சஸ் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி சர்க்கிளே நம்ம நவுத்திட்டே பெரிய சர்க்கிளே நம்ம போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிரும்.
நீங்கள் எப்படி மடித்து போடணுன்னா நமக்கு இப்போ 22 இன்ச்சஸ் வேணும்னா ஒரு 10 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து 32 × 32 அந்த அதில் ஒரு ஸ்கொயர் பீஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு நான் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு நெக்லைன் இருக்குல்ல அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படியே லைனிங் பீஸை ராங் சைட் திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டு விட்டுக்க போகிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஸ்கர்ட் பீஸ் வந்து பண்ணது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய நான் வந்து ஃபுல் சர்க்கிள் குர்த்தி வந்து பண்ணியிருக்கேன், பாப்பாக்கும் சரி மாமுக்கும் சரி. நீங்கள் அந்த வீடியோஸும் ரெஃபர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேவையான ஹைட்டை விட ஒரு 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஸ்கர்ட் வந்து நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த முந்தி பீஸில் ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணி விட்டோம்ல பாப்பாவுக்கு, அதை மட்டும் நமக்கு பேக் பீஸை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு பேக் பீஸை வந்து இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆம் ஹோல்லேருந்து இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த நெக்லைனை ஒட்டி இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த ஐஹோல் வந்து நமக்கு இப்போயே கிடைக்குது பார்த்தீங்களா, இந்த ஐஹோல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். கீழே வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் இருக்குல்ல, டீப் நெக் இருக்குல்ல, அதுதான் ஃப்ரண்ட் பீஸ், அதை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே பேக் பீஸை வந்துட்டு நான் ரெஃபரன்ஸ் பீஸாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணுறேன். அப்படின்னா தான் நமக்கு நெக்லைன் வந்து மேலே கரெக்டாக வரும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் தான் நமக்கு வந்து வரும். ஸோ இதில் இருக்க இந்த உள் ரவுண்ட் இருக்குல்ல, அந்த ரவுண்டை மட்டும் ஃபுல்லாக நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கம்ப்ளீட்டாக சீல் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ராங் சைடில் பார்த்த மாதிரி ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கணும். ஏன்னா இது வந்து மேலே வந்து அட்டாச் பண்ண போகிறோம்ல, ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு நீட்டாக வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து நான் லைனிங் வந்து வைக்கலை. உங்களுக்கு லைனிங் வேணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கும் வந்து லைனிங் இந்த மாதிரி பீஸ் கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாப் பீஸ்க்கு மேலே நமக்கு எந்த ஆம் ஹோல்லேருந்து எனக்கு கரெக்டாக வர மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நடுவில் வந்து ஐஹோல் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் டீப் நெக் வச்சுருக்கோம், அதுக்கப்புறமா நாங்கள் கரெக்டான நெக்லைன் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருக்கோம். ஓகேவா? நீங்கள் டீப் நெக் பண்ணும்போது நீங்கள் வச்சு பாருங்கள், குழந்தைக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி, நமக்கு இவ்வளோ டீப் நெக் போகுதுமா ஃப்ரண்ட்லன்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் பண்ணிக்கணும். ஒரு காமனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு டீப் வச்சுக்கோங்க. நமக்கு ஆக்சுவலாக இருக்க நெக்லைன் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் டீப் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிளாத் இருக்குல்ல, அது வந்து மேலே வந்து நல்ல பக்கம் இருக்க மாதிரி மேலே போட்டுட்டு அப்படியே நம்ம டாப் பீஸோடு வச்சு அப்படியே ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அப்படியே ஜஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ அப்படியே இந்த பீஸை நம்ம ராங் சைடில் திருப்பி போட்டுட்டு அப்படியே லைனிங் பீஸ்க்கு அளவாக சாரீ பீஸையும் வச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நான் ஃப்ரண்ட்டில் இருக்க நெக்லைன் இருக்குல்ல, அதையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஓகேவா? இதை அப்படியே திருப்பி போட்டுக்கிட்டு நம்ம லைனிங் பீஸ் தான் நமக்கு கரெக்டான அளவு இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைனிங் பீஸையும் சாரீ பீஸையும் வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி நமக்கு நீட்டாக சூப்பராக நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து நெக் மட்டும் இருக்குல்ல, ராயஜாக இருக்குல்ல, நம்ம அதை மட்டும் ஒரு 1 இன்ச் கிளாத் எடுத்துகிட்டு நான் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நெக்லைன் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஒன்று டீப் நெக் வந்து இந்த மாதிரி பண்ணணும், இல்லை மேலே இருக்க நெக் வந்து இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் லைனிங் பீஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் தனியாக நெக்லைன் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அந்த பீஸை வந்து அப்படியே நான் ராங் சைட் பார்த்து திருப்பி விட்டுட்டு குட்டியாக ஒரு ஒயிட் கலர் பைப்லைன் தெரிகிற மாதிரி நான் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக நம்ம அதுக்கு மேலே டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். மேலே வந்து குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ராய்ட்ஸ் தெரியாத மாதிரி நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. நான் மேலே அந்த வித்து வந்து குட்டியாக இருக்குல்ல, நம்ம ஐஹோலுக்கும் மேலே நெக்லைனுக்கும் மேலே உள்ள அந்த கேப்பு, ஸோ அதனால சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம பேக் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். பேக் பீஸ்க்கும் சேம் அதே மாதிரியே சாரீ பீஸ்க்கு மேலே லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு அப்படியே நெக்லைன் மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணி வச்சோல அதை வச்சுக்க போகிறோம். வச்சுக்கிட்டு ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃப்ரண்ட் பீஸை அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வைக்கும்போது சாரீ பீஸும் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். இப்போ ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு நெக்லைன் அப்படியே கட் பண்ணி விட்டுக்கிட்டேன் சாரீ பீஸ் இருக்கிறத. இதை அப்படியே விரிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு ஷோல்டர் பீஸ் வந்து ராங் சைட்லேயே கூட நமக்கு சீல்டாக கிடைக்கும். இப்போ அப்படியே நம்ம பேக் பீஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபினிஷ் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு ஒரு ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னொரு ஷோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம் நம்ம.
இப்போ ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம இந்த பீஸை ராங் சைடில் திருப்பி போட்டுக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. ஸோ அதனால் இது மேலே வச்சு அப்படியே நமக்கு லைனிங் பீஸ்க்கு அளவாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தெரியலன்னா அப்படியே ராங் சைடில் திருப்பி போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி நான் ஷோல்டரில் வந்து அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட்டுக்கிட்ட ஒரு ஃபோல்டர் அடிச்சு கிடைக்குதுல்ல, அங்கே வந்து 2 டாட் வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கும் பேக் பீஸ்க்கும் நான் வந்து பிடிச்சிக்கிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரியே நமக்கு சாரீ பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்லீவ் பீஸோட லைனிங் பீஸை வச்சுக்கிட்டு ஸ்லீவோட பாட்டம் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அப்படியே நம்ம லைனிங் பீஸை வந்து ராங் சைடில் போட்டு விட்டுக்கிட்டு நம்ம வந்து பாட்டம் ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். போட்டு விட்டுட்டு அப்படி நம்ம ராங் சைடில் லைனிங் பீஸையும் நம்ம சாரீ பீஸையும் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் நம்ம பேக் பீஸ் ரெடி பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ராஸ்லாம் நம்ம அப்படியே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்லீவுமே நான் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம டாப் பீஸும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ ஸ்லீவ் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நான் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ் வந்து நீங்கள் வச்சு பாருங்கள், 2 சைடில் ஈவனாக இருக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவுமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ அப்படியே நம்ம லைனிங்கோட வேஸ்ட்டு, அதுக்கு மேலே டாப்போட வேஸ்ட்டு, ஓகே, இதுக்கு மேலே நம்ம ஃபுல் சர்க்கிளில் அது வந்து செமி சர்க்கிள். ஸோ அதோட மேலே குட்டியாக ஒரு லைன் கட் பண்ணி ஒரு ரவுண்டு கட் பண்ணல, அதுதான் வேஸ்ட்டு. அதை வந்து இந்த மாதிரி டாப் பீஸ்க்கு மேலே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 3 லேயர் வச்சுக்கிட்டு நம்ம வேஸ்ட் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் பேக்கும் ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். 1 or 2 ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைனிங்கோட பாட்டம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு ஆல்ரெடி சீல்டாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். உங்களுக்கு சீல்டாக இல்லைன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ராங் சைட் பார்த்து. ஸோ பேக் பீஸும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். தென் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 2 நாட் பீஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக ஓர தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி லென்த்தில் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கு பாட்டம் ஸ்லீவ் வந்து 3 inches வேணும், ஆர்ம் ஹோலு 5 inches வேணும். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கலாம். இப்போ வெயிஸ்ட் இருக்குல்ல, வெயிஸ்ட்டுக்கிட்ட நம்ம நாட் வந்து வைக்கணும். ஸோ 2 பீஸ் இருக்குல்ல, நல்ல பக்கம் உள்ளே ஃபேஸ் பண்ணிட்டுருக்குல்ல, அது 2த்துக்கும் நடுவில் நாட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ வெயிஸ்ட்டில் எனக்கு கீழே 4 லேயர் இருக்கும். லைனிங் பீஸு, சாரீ பீஸு, லைனிங் பீஸுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வெயிஸ்ட்டு கீழே அந்த 4 பீஸையும் வச்சு ஒரு 3 inchக்கு நீங்கள் கிராஸை வந்துக்கிட்டு அதுக்கு மேலே உள்ளே இருக்க சாரீ பீஸை மட்டும் உள்ளே தள்ளி விட்டுட்டு மேலே இருக்க லைனிங் பீஸையும் அடியில் இருக்க லைனிங் பீஸையும் வச்சுட்டு அப்படியே ஓரமாக ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுக்கிட்டு இப்போ அந்த லைனிங் பீஸை மேலே தூக்கி விட்டோன்னா நமக்கு ஒரு ரேண்டம் பாயிண்ட்லேருந்துட்டு 2 சாரீ பீஸ் மட்டும் தைக்காமல் இருக்கும். எங்கே தைக்காமல் இருக்கும் அங்கே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடில் இருக்க ஃபுல் ஸ்டிச்சிங்கும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபுல் பீஸும் நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சுக்கிட்டு தான் இப்போ வந்து பார்டர் வந்து தைக்கணும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் சென்டரில் இந்த மாதிரி நான் வந்து வி பாயிண்ட் மாதிரி நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ ஒரு கார்னர்லேருந்துட்டு இப்போ அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். பார்டர் வந்து இருக்குல்ல, அந்த பார்டர் பீஸை வந்து தான் நான் வந்து கீழே வந்து ஃப்ரில்லுக்கு வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இதுவுமே நீங்கள் நல்ல பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, நான் ஃப்ரண்ட் பீஸ் வருதில்ல, அங்கே மட்டும் நான் ப்ளீட் வச்சுக்கிட்டு பேக் பீஸ் ஃபுல்லாக நான் அப்படியே ப்ளைனாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பார்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பட் இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் மாமோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஸ்கர்ட் பீஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ப்ளீட் வைக்கிறது வந்து பண்ணுங்கள். ஏன்னா பார்டர் பீஸ் வந்து அதுலேயுமே நமக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் சேர்த்து நம்ம ஒட்டு போட்டுக்கிட்டு ஒரு பெரிய பார்டர் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ளீட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வச்சு முடிச்சுட்டு நீங்கள் மாமுக்கு ரெடி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்டர் வந்து ஷார்ட்டேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இதில் வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டே மாமுக்கு வந்து ஒரு ஸ்கர்ட் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு எனக்கு தேவையான பாட்டம் பார்டர் வந்து எவ்வளோ தேவைன்னு நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல தான் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ பெட்டர் நீங்கள் அதே மாதிரியே பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃப்ரண்ட் சைடில் வரதில் மட்டும் நல்லா ப்ளீட் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு பேக் சைடில் வர்ற பார்டர் வந்து அப்படியே ப்ளைனாக வந்து நான் வந்து எப்பயும் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ ஒரு வீநெக்கில் அந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணோம்ல அதே மாதிரி அந்த நெக் ஃபினிஷ் ஆகும். நமக்கு சைடில் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம்ல அந்த பாயிண்ட் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து வருது நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வரும்போது மட்டும் நல்லா ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கிட்டு அப்படியே இன்னொரு வி பாயிண்ட் வருதில்ல அந்த வி பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே க்ராஸாக நான் அப்படியே சென்டர் மேலே வேஸ்ட் வருதில்ல மேலே வேஸ்ட் வரைக்கும் அப்படியே நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு வரப்போகிறேன்.
ஒரு வி பாயிண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இன்னொரு வி பாயிண்ட் வந்து வந்துருச்சு. இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் மேல் பக்கமாக சென்டராக பார்த்து நான் வந்து வச்சுக்க போகிறேன். நம்ம வந்து டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த டாட்டை கூட நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சாக் பீஸ் வச்சு லைன் போட்டு வச்சுக்கோங்க. லைன் போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்படியே எனக்கு மேலே டாப் பீஸை தூக்கி விட்டுட்டு எனக்கு வந்து கரெக்டாக நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டு சென்டராக பார்த்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? இந்த மாதிரி ப்ளீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போதும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபினிஷ் பண்ணும்போது அதே மாதிரி அந்த பார்டர் பீஸையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ராய்ட்ஸ் தெரியாமல் பார்த்துக்கணும். இப்போ அப்படியே நம்ம இதுக்கு மேலே ஃபுல்லாக டாப் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். கீழே ஃபுல் பார்டர் பீஸையுமே நீங்கள் டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் சென்டராக போடுறத மட்டும் பார்த்துட்டு காட்டுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பொசிஷனில் வச்சுருந்தோம்ல, அது அப்படியே நம்ம மேல் பக்கமாக அப்படியே திருப்பி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பக்கம் பார்டரோட நல்ல பக்கம் வந்து மேலே வந்துடும். ஸோ அதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இந்த வெயிஸ்ட் லைன்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் டாப் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே அந்த பார்டர் பீஸை ஸ்ட்ரெயிட்டாகவும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஃப்ளார் வந்து கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ஒரு பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இது கடையிலலாம் வாங்கினீங்கன்னா 1000 rupees கிட்ட ஃபேர் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து வீட்டிலே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபெஸ்டிவ் வேர் கலெக்ஷன் மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ராக் வந்து ரெடி பண்ணிக்கிட்டாச்சு குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாகவே உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். வீடியோ ப்ளே பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அவுட்ஃபிட் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது எந்த பிளேஸ்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.